Hello, friend. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா? Let's go. இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில கிச்சன் டிப் பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து கிளீனிங் டிப்பும் பார்க்க போகிறோம். கிளீனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து வெறும் டூத் பேஸ்ட்டை மட்டும் வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். Wow. இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். விடாப்பறையான கரை, எண்ணெய் பிஸ்கு எல்லாமே போகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் கோல்கட்டு, அவ்வளோதான். டூத் பேஸ்ட்டு கொஞ்சோன்னு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா தண்ணியில் கலந்துக்கிட்டு 200 மில்லி தண்ணியில் ஸ்ப்ரே பட்டரில் ஊற்றி வச்சுக்கிறோங்க. அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நீங்கள் டேபிள் டாப்பு, அடுப்பு, எங்கெங்கேயும் உங்களுக்கு எண்ணெய் பிஸ்கு இருக்குது எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து நல்லாவே துடைக்கலாம். எண்ணெய் பிஸ்கும் போயிடும். அதனால உங்களுக்கு நல்லா பளபளப்பு ஆகும். அந்த அழுக்கு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வெளியேறும். இன்றைக்கி நம்ம அதை வச்சு தான் மிக்ஸி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இது க்ளீன் பண்ணி கொஞ்சம் நாளாயிருச்சு. இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்களேன். ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு வெளியாயிரும். ஓகேயா, கண்டிப்பாக இந்த டூத் பேஸ்ட்டை வச்சு நீ க்ளீன் பண்ணி பாருங்கள். எப்போதை விட உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி க்ளீன் பண்ண வேண்டியதே இல்லை. முன் பக்கம் அப்புறம் நடுவுக்கெல்லாம் நம்ம வந்து இறக்கிய துணி வச்சு டெய்லியே துடைச்சிருவோம். எடுத்து நம்ம மிக்ஸியை யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கலாம். அந்த பின்னுக்கு இருக்குல்ல, இதுக்கு நம்ம வந்து அடிக்கடி நம்ம துடைக்க மாட்டோம். ஏன்னா நான் துடைக்க மாட்டேன், நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா அழுக்கு இருக்குது. அதேமாதிரி இந்த பாருங்கள், அந்த ஓரத்தில் எழுத்து இருக்கிறதுக்கு மேலே பாருங்கள் லேசாக கரல் மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக துடைச்சிடணும். நம்ம மிக்ஸி வீணாக போயிடும். கரல் மாதிரி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் நம்ம வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தொடச்சிடணும். நம்ம மிக்ஸி சில பேரோட மிக்ஸியை பார்த்தீங்கன்னா லேசாக அப்படியே கரல் மாதிரிலாம் இருக்கும் சில பேரோடது. அதெல்லாம் இந்த மாதிரி தொடச்சிருங்க. நீங்கள் தொடச்சிட்டே இந்த கரல்லாம் உங்களுக்கு வராது. இன்னும் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு மிக்ஸி தாங்கும். இப்போ இது வாங்கியே கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. நான் டெய்லி மிக்ஸி யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஆனால் நம்ம வந்து பாதுகாக்கிறத வச்சு நம்ம பொருள்கள் வந்து நல்லாவே இருக்கும். இந்த மிக்சியில் வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அப்படியான அழுக்கு மாதிரி இருக்குது, துடைக்க முடியல. அது லேசாக ப்ரெஸ்ஸை வச்சு, இதுவும் தூக்கி போடுற ப்ரெஸ்ஸு தான், ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா தேய்ச்சி தொடச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த வேலையும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த மிக்ஸி வந்து கொஞ்சம் ஈஸியாகவே க்ளீன் பண்ணலாம், ரொம்ப கஷ்டம் கிடையாது. அதனால் எனக்கு இந்த மிக்ஸி வந்து ரொம்ப ஒரு யூஸாக தான் இருக்குது. க்ளீன் பண்ணவும் ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். நடுவுக்கு மட்டும் அப்படியே தொடச்சி விட்டு நம்ம அப்படியே தள்ளி வச்சிடலாம். எப்போ டைம் இருக்கோ அப்போ நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம். அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, கண்டிப்பாக இன்றைக்கி போட்டிருந்த டிப் வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். எப்படி பல புலண்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ இந்த ஓரத்தை க்ளீன் பண்ணணும். Yes. நம்ம வந்து எப்போவுமே இந்த ஓரங்கள் வந்து க்ளீன் பண்ண மாட்டோம். அடியெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். அந்த ஓரம் சைடாக இருக்குது, அதில் க்ளீன் பண்ண மாட்டோம். சில பேரோட மிக்ஸியை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரல் மாதிரி, ஒரு மாதிரி அழுக்காக, ஒரு மாதிரியாக துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு துணியை வச்சு ஏதாவது ஒரு தண்ணி, ஏதாவது ஒரு லிக்யூட், ஷாம்புவாக இருந்தாலும் சரி, பீங்காங்கலர் லிக்யூட்டாக இருந்தாலும் சரி, சோப்பாக இருந்தாலும் சரி, கொழுக்கட்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு லிக்யூட்டை வந்து நல்லா கலந்து இந்த மாதிரி தொடச்சிருங்க. நீங்கள் இந்த லேசான கரை பார்த்திங்களா, 2 மாதம் ஆயிடுச்சு இதை நான் தொடச்சி. இந்த அளவு தான் கரை இருக்குது பாருங்கள். அந்த ஓரம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா தொடச்சிடணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். அப்புறம் நம்ம வந்து காஞ்ச டவலை வச்சு, ஈரமே இருக்கக்கூடாது டவல், நல்லா எல்லாத்தையுமே தொடச்சிருங்க. ஈரமே இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்து வைங்க. ஓகே, இன்றைக்கி இந்த பதிவு வந்து ரொம்ப பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டூத் பேஸ்ட்டு கொஞ்சோன்னு எடுத்து நல்லா கலந்துக்கிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சினாலே உங்கள் மிக்ஸி ஜாரில் பலவண்டு போயிடும். விடாப்படியான அழுக்கு கூட உங்களுக்கு நல்லா ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துடலாம். அப்புறம் அந்த தொடச்ச அந்த துணி இருக்குது பார்த்திங்களா, அதை புழிஞ்சு காய போட்டுருவாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி உள்ள இது வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ப்ரஷ் எல்லாத்தையுமே கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்த தடவைக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேயா, இயற்கையாக வந்து பிளால், அதாவது மீனை எல்லாம் கழுவிட்டு சுத்தம் பண்ணிடுவோம். சுத்தம் பண்ணிட்டால் நம்மளுடைய சீங்கு வந்து சரியான வாடையாக இருக்கின்ற உள்ளுக்குள்ள உள்ள கிச்சன்லேயே நம்ம சுத்தம் பண்ணுவோம். வெளி கிச்சனில் பண்ணோம்னா வேறு பிரச்சனை இல்லை. உள் கிச்சனில் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த வாடை வந்து அப்படியே அடிக்கும். நம்ம நினைப்போம் சில நேரத்தில் சமைச்சு முடிச்சு செய்யலாம் அப்படின்ட்டு. அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாதீங்க. கொஞ்சோண்டு டூத் பேஸ்ட் எடுங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த சீங்கில் அப்படியே ஊற்றி விட்ருங்களேன். தேய்க்க கூட வேண்டியதில்லை. ஊற்றி விட்டாலே உங்களுக்கு அந்த வாடை, அந்த பிளாலுடைய வாடை, உங்களுக்கு மீனுடைய வாடை உங்களுக்கு அந்த நிமிஷம், அந்த செகண்டே உங்களுக்கு போயிடும். கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். டூத் பேஸ்ட்டு என்ன பேரானாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இருந்தால் கூட அதை உலுக்கிவிட்டு கூட நீங்கள் ஊற்றி விட்டுறலாம். டிப்பு வந்து இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வாங்கிட்டு வரது வந்து ஒரு வட்டமான ஒரு ப்ளக்கு தான் இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை கலட்டி வெட்டி எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு தக்கன உள்ள ப்ளக்கு கண்டிப்பாக வைக்காதீங்க. அதுக்கு பதிலாக மல்டி ப்ளக் இருக்கும். அந்த மாதிரி எந்த வகையான ப்ளக்குகளையும் நீங்கள் வைக்கக்கூடிய அளவுக்குள்ள ப்ளக்குகள் இருக்கும்.
இது கொஞ்சம் பழைய மாடல். இப்போ பல மாதிரியான மாடல்கள்லாம் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறோங்க. எக்காரணத்தை கொண்டு அந்த ப்ளக்கை வெட்டிட்டு இன்னொரு வேறு சாதாரண ப்ளக்கை வந்து நீங்கள் வைக்காதீங்க. ஏன்னா அது பவருக்கு தக்கன அந்த ப்ளக்கு வைப்பான்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து அந்த ப்ளக்கை வந்து நீங்கள் வந்து வெட்டி எடுத்துகிட்டு வேறு ப்ளக் வைக்க வேண்டாம். அதே ப்ளக்கையே வச்சுக்கிறோங்க. நம்ம நாட்டுக்கு தக்கன நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது பின்னுகள் மல்டி பின்னுகள் இருக்கும்ல, அதை வாங்கி நம்ம மெயின் ப்ளக்கில் மாட்டி நம்ம மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கிறோங்க. ஓகே, இப்போ அடுத்த டிப்புல போகலாமா? Let's go. இப்போது நம்மளுடைய வயர் வந்து இந்த மாதிரி கிடக்கும். ஓகேயா, அதுக்கு இறக்கி வந்து இந்த ஃபோனு இந்த சார்ஜெலாம் வாங்கல ஒரு இது மாதிரி இருக்கும். அது இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் இதில் வச்சு நல்லா வச்சு அப்படியே இறுக்கி வச்சிடலாம். என்கிட்ட அது இல்லை, வேறு இதுகளுக்கு நான் கட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கிட்டு லப்பர் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா, இல்லைன்னா முடுக்கி போடுற ஏதாவது கித்தாக்கள் எது இருந்துச்சுன்னு எதாக இருந்தாலும் சரி நீங்கள் இப்படி போட்டு வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கு தக்கன நீங்கள் ப்ளக்கில் மாட்டுற அளவுக்கு இருக்குதான்னு பார்த்துக்கிறோங்க. இது நீங்கள் கீழே தொங்குற மாதிரி வச்சுக்கிறலாம், மேலே தொங்குற மாதிரி வச்சுக்கலாம், எப்படின்னு வச்சுக்கிறலாம். இல்லை உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து அந்த வயரையும் சேர்த்து நீங்கள் போடணும் அப்படின்னா அந்த வயர் உள்ளுக்கே அந்த ப்ளக் உள்ளுக்கே ஒரு லப்பர் பேண்டை போட்டுக்கிறோங்க. போட்டு இந்த மாதிரி பொடிசாவோ பெருசாவோ எப்படி உங்களுக்கு வசதியாக இருக்கோ அப்படி இது பண்ணிக்கிறோங்க. அப்போ அந்த மெயின் வயர் அந்த போகிற வயரையும் சேர்த்தாப்புல நம்ம வந்து போட்டுக்கிறலாம். அப்போ போட்டு நீங்கள் வந்து மாட்டி விட்டுக்கரலாம். ஓகே, உங்களுக்கு எது வசதின்னு பார்த்து செஞ்சுக்கிறேங்க. அதே மாதிரி தான் லப்பர் பேண்ட் இப்படி போட்டுக்கிறோங்க. போட்டுக்கிட்டு ப்ளக்கை வந்து என்ன செய்யுங்க, அந்த மெயின் இதில் மாட்டிடுங்க. ஓகே, மாட்டிட்டு என்ன செய்யுங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு மேலே தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி வச்சு ஒரு லப்பர் பேண்டை அந்த லப்பர் பேண்ட் உள்ளுக்கு தானே போட்டிருக்குறோம், அதை வச்சு அப்படியே வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு இதுவும் ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக எது உங்களுக்கு உங்கள் கைக்கு தோதாக இருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கிறேங்க. ஓகே, இந்த டிப்பு ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது இது ரொம்ப பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காண்டி இந்த வீடியோ நான் போஸ்ட் போடுறேன். இந்த மாதிரி கூட நீங்கள் கட்டி வச்சுக்கிறலாம். உங்களுடைய விருப்பங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் இந்த பொருள்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறணும். சில நேரத்தில் நம்ம சப்பாத்தி மாவு பூரி மாவுலாம் மிக்சியில் சுற்றுவோம், உளுந்து மாவு அரைப்போம், அப்புறம் நல்லா ஒட்டிக்கிறோம். அதை ஊற வச்சு ரொம்ப நேரம் சென்று தான் நம்ம கழுவ முடியும். அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, ஒரு 2 சொட்டு டிஷ்வாஷிங் லிக்விட் போடுங்க, மிக்சியில் நல்லா சுற்றுங்க. அந்த தண்ணியை சாய்ச்சி விட்டுட்டு ஒரு ஸ்பாஞ்சை வச்சுக்கிட்டு சும்மா அப்படி தேய்ங்களேன். தேய்ச்சாலே உங்களுக்கு 1 செகண்டில் உங்களுக்கு எல்லாமே நல்லாவே வெளியாயிரும். ஓகேயா, இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. உங்களுக்கு 1 செகண்டில் உங்களுடைய மிக்ஸி வந்து க்ளீன் ஆயிரும். முடிஞ்ச ஹாட் வாட்டர் ஊற்றி கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கிறலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணுறோம் நீங்களே பாருங்கள். எவ்வளோ மாவு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு, 1 செகண்டில் நீங்கள் கழுவிடலாம். இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கையோடையே நீங்கள் இந்த வேலையை பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி போட்ட க்ளீனிங் டிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச டிப்பா தெரியாத டிப்பான்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா, தெரியாதவங்க பாருங்கள், தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து இப்போ ஹெல்த்தி டிப்பு போட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த ஹெல்த்தி டிப்பை. எப்போ நான் வந்து கிச்சன் டிப்பு க்ளீனிங் டிப்பு எடுக்க ஆரம்பிச்சோன்னா ஹெல்த்தி டிப்பை போடுறதுக்குள்ள கவனத்தையே நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா இது வந்து வீடியோ ஈஸியாக எடுத்துடலாம். அதை பேசுகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். நம்ம டிப்பு சேனல் மாதிரி கடன்னு பேச முடியாது. அது கரெக்டாக நம்ம பேசணும், அதுக்கு டைம் கொஞ்சம் எடுக்கணும். ஆனால் ஹெல்த்தி டிப்பு போட்டதில் எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இப்போ டிப்பு சேனல் நல்லா தான் போகுது, இருந்தாலும் அந்த திருப்தி எனக்கு வரவே இல்லை. அதனால் வர வாரங்களில் வாரத்தில் ஒரு நாளைக்கு ஹெல்த்தி டிப்பு போடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். டிப்பு எடுக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஹெல்த்தி டிப்பு போடலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். Goodbye.